ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் 1831 அவதரித்தவர் கோடகநல்லூர் சுந்தரமூர்த்தி சாமிகள். தந்தையாரின் திருப்பெயர் யக்னேஸ்வர சாஸ்திரிகள், தாயாரின் திருப்பெயர் காமாட்சி அம்மாள், உடன் பிறந்த அண்ணனின் திருப்பெயர் குப்பாணி சிவம். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வயது 1.5 ஆகும்போது தாய் தந்தையர் இறந்துவிட தனது தாய்மாமன் வெங்கட சுப்பையர் இருக்கின்ற பத்தமடைக்கு திரும்பி அங்கே கல்வி வேள்விகளில் தலை சிறந்து விளங்கி தினசரி 1,00,000 முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி சிவ யோகத்திலே சிவ ஆனந்தத்திலே திகைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த ஊர் பெரியவர்கள், இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் அல்ல, தெய்வப்பிறவி என்று அப்போதே சுந்தரமூர்த்தி சாமிகளை போற்றுகின்றார்கள், வணங்குகின்றார். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வயது 16 ஆகும்போது அடைச்சாணி கிராமத்தை சேர்ந்த ராம சுப்பையர் என்பவரின் மகளாகிய ஜானகியை மணந்து கொள்கின்றார். அந்த ஊரை சேர்ந்த விஸ்வேஸ்வர கணபாடிகள் என்பவரை குருவாக ஏற்று மந்திர உபதேசம் பெற்று பிறகு குருவின் ஆணைக்கு இணங்க தனது மனைவியாகிய ஜானகிக்கு மந்திர உபதேசம் செய்து ஜானகியை சீடராக ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு அவருக்கு பல சீடர்கள் உருவாகின்றார்கள். பிறகு திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள பல சிவன் ஆலயங்களுக்கு சென்று சூத சம்ஹீதையை எடுத்து உரைக்கின்றார் சுந்தரமூர்த்தி சாமி. சிவனுக்குரிய பக்தி யோகம், நியமங்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டமா யோகம் ஆகியவற்றை சூத புவராணிகள் எடுத்து உரைத்ததே சூத சம்ஹீதை என்பதாகும். பிறகு காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசித்து காசியிலே இறைபலமும் எண்ணற்ற சித்திகளையும் பெற்ற கணபதி சாமிகள். அந்த கணபதி சாமிகள் 6 மாத காலம் ஊனின்றி உறக்கமின்றி நீருக்கு அடையிலே அமர்ந்து தவம் செய்யும் யோக வித்தையை கற்றவர். அந்த கணபதி சாமிகளை நமது சுந்தரமூர்த்தி சாமிகளும் கங்கை ஆற்றின் அடியிலே நீருக்கு அடியிலே சென்று அவரை சந்தித்து வணங்கி பல அரிய சித்திகளை பெற்று திருநெல்வேலி திரும்பி சில காலம் சங்கர மடத்திலே தங்கி பிறகு திருநெல்வேலியை அடுத்துள்ள கோடகநல்லூர் சென்று அங்கே நாணல் புற்கள் நிறைந்த அடர்ந்த வனத்தின் ஊடாக சென்று நிஷ்டையிலே அமர்ந்து தவம் ஏற்றுகின்றார். அப்போது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு உணவு படைப்பதற்காக அன்னத்தை எடுத்து சென்ற அன்பர்கள் சாமியை காணவில்லை என்று திரும்புகின்றார்கள். பசியால் சாமிகள் கண் விழித்து பார்த்தபோது பக்தனின் பசியை போக்குவதற்காக பரமனே முதிய அந்தணர் உருவத்திலே சென்று சாமிகளுக்கு திரு அமுது படைத்து அவரது பசியை போக்கியதாக இன்றளவும் பக்தர்கள் கூறுகின்றார்கள். பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவையாறு பகுதிக்கு 1872 விஜயம் செய்து திருவையாறு, திருச்சோற்றுத்துறை, திருநெய்த்தானம், திருவேதிக்குடி, திருப்பூந்துருத்தி, திருப்பழனம், திருக்கணிகை ஆகிய 7 கோயில்களுக்கு வைகாசி மாதத்தில் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார்கள். இதிலே ஆச்சரியப்படத்தக்க செய்தி என்னவென்றால், அந்த 7 திருக்கோயில்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது 7 திருக்கோயில்களிலும் ஒரே நேரத்திலே நமது சுவாமிகள் காட்சி அளித்தார்கள். இந்த செய்தி பிறகுதான் நண்பர்களுக்கு தெரிய வந்தது. மேலும் திருவையாறு கோவிலிலே கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது உணவுக்கு பரிமாறுவதற்கும் அந்தணர்களுக்கு கொடுப்பதற்கு நெய் இல்லை என்று ஒரு அன்பர் வந்து தகவல் தெரிவிக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் அடியவர்களை அணுகி திருவையாறு குளத்திலே இறங்கி
4 குடங்களிலே நீரை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட குடத்திலே நீரும் கொண்டு வரப்பட்டது. நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவையாறு ஐயாரப்பரை வணங்கி அந்த குடங்களிலே விபூதியை தியானம் செய்து குடங்களிலே விபூதியை விட குடங்களிலிருந்து நீர் மறைந்து அருவி போல் நெய் பொங்கி வழிந்தது. பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் புதுக்கோட்டையிலே இருக்கின்ற ஒட்டுத்திண்ணை பரதேசி என்ற அன்பரின் ஆணைக்கு இணங்க புதுக்கோட்டைக்கு விஜயம் செய்து அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்காக இரட்டை மாட்டு வண்டியிலே பயணம் செய்கின்றார். மாட்டு வண்டி திருமயத்தை அடைகின்றது. சாலையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் தோன்றி மாட்டு வண்டிக்காரனை பார்த்து, நீ மறுபடியும் புதுக்கோட்டைக்கு வண்டியை திருப்பு என்று ஆணையிடுகின்றார். வண்டி புதுக்கோட்டைக்கு திரும்புகின்றது. சற்று நேரத்துக்கெல்லாம் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் விழித்து வண்டிக்காரனை பார்த்து, வண்டி எங்கே செல்கின்றது என்று கேட்க, நீங்கள் தானே புதுக்கோட்டைக்கு வண்டியை திருப்புங்கள் என்று ஆணையிட்டீர்கள் என்று கூறிய போதுதான், நான் எப்போது அப்பா சொன்னேன், நான் உறங்கிக் கொண்டு அல்லவா இருந்தேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் கூறுகின்றார். விடிந்ததும் ஒரு அதிசய செய்தி வந்து சேர்கின்றது. திருமயத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் தோன்றி வண்டியை புதுக்கோட்டைக்கு திருப்பு என்று சொன்னாரோ அந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்திலே பெரிய புயல் ஒன்று வீசி ஆடு மாடுகளும் வண்டியும் மரங்களும் வீடுகளும் சாலையும் அடியோடு பெயர்ந்து விழுந்தன என்ற செய்தி பிறகுதான் தெரிய வந்தது. அதாவது வரக்கூடிய பெரிய ஆபத்தை சுந்தரமூர்த்தி சாமிகள் உருவிலே அந்த இறைவனே தோன்றி அந்த ஆபத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றினான் என்ற செய்தி பிறகுதான் தெரிய வந்தது. இன்றும் நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள் சைவ சமயத்திற்கும் சிவ ஆலயங்களுக்கும் மற்ற திருக்கோயில்களுக்கும் அள்ளி அள்ளி செல்வத்தை வழங்குகின்றார்கள் என்றால் அதற்கு நமது சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஒரு காரணம் என்றால் மிகை ஆகாது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் வாழக்கூடிய பகுதிக்கு செல்லும் நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் ஏகமுக ருத்ராட்சத்தின் அருமையை பெருமையை விளக்கி கூறும் போதெல்லாம் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள, இன்றும் சுந்தரமூர்த்தி சாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டுள்ள நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ஏகமுக ருத்ராட்சமும் அணிந்து இன்றளவும் சைவ மதத்திற்கும் சிவன் ஆலயங்களுக்கும் மற்ற ஆலயங்களுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்குகின்றார்கள், வள்ளல்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு நமது சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஒரு காரணம் என்றால் மிகை ஆகாது. பிறகு புதுக்கோட்டையிலிருந்து மதுரை வந்து சேர்கின்றார் நமது சுந்தரமூர்த்தி சாமிகள். அங்கே விபூதி மடத்திலே தங்கியிருந்த போது சுந்தரமூர்த்தி சாமிகளின் அன்பரான நாராயண சிவம் என்பவர் நீரின் மேல் அமர்ந்து யோகம் செய்யும் வித்தையை கற்றவர். அவர் பொற்றாமரை குளத்திலே 2 நாட்களாக நீரின் மேல் அமர்ந்து யோகத்தை மேற்கொள்கின்றார். 3வது நாளிலே அவரது உடல் மெல்ல மெல்ல பொற்றாமரை குளத்திலே அமிழ்ந்து காணாமல் போய்விடுகின்றது. கோயில் குருக்கள் காவல் நிலையத்திற்கு சென்று காவலர்களிடத்தில் தகவல் தெரிவிக்க காவலர்களும் அன்பர்களும் அவரது உடலை தேடுகின்றார்கள். உடல் கிடைத்த பாடில்லை. செய்தி நமது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தெரிய வர அவரது உடலை மேலே கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகின்றார். 3 நாட்களாக சடலத்தை காணவில்லை. இறந்த பிணத்திற்கு இவர்
எவ்வாறு உயிரை கொடுக்கப் போகின்றார் என்று காவலர்களும் அங்கே இருந்த அடியவர்களும் நமது சுந்தரமூர்த்தி சாமிகளை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த போது திடீரென நாராயண சிவத்தின் உடல் நீரிலே மிதந்து மேலே வருகின்றது. அந்த சடலத்தை எடுத்து கொண்டு வந்து நமது சுந்தரமூர்த்தி சாமிகளின் கால்களின் அடியிலே கிடத்துகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சாமிகள் சடலத்தின் காதிலே சென்று 5 எழுத்து மந்திரத்தை ஓதுகின்றார். பிறகு விபூதியை எடுத்து அந்த உடலெங்கும் வீசுகின்றார். நாராயண சிவம் உயிர் தெழுந்து சுந்தரமூர்த்தி சாமிகளின் பாதங்களை தொட்டு வணங்கி செல்கின்றார். இந்த அதிசய காட்சியை, சடலத்திற்கு உயிர் கொடுத்த காட்சியை கண்ட அன்பர்களும் பக்தர்களும் வியந்து சுந்தரமூர்த்தி சாமிகளை வணங்குகின்றார்கள். பிறகு சுந்தரமூர்த்தி சாமிகள் வாடிய வயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் சிதம்பரத்திலே எழுந்தருளி இருக்கின்றார் என்பதை அறிந்து அங்கே சென்று அவரை சந்தித்து பிறகு தமது பயணத்தை தொடர்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி சாமிகள் சென்ற பிறகு வாடிய வயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் திருமுகம் வாட்டம் அடைந்து இருப்பதைக் கண்ட வள்ளலாரின் அன்பர்கள் வள்ளலாரின் திருமுகம் ஏன் வாட்டமடைந்து இருக்கின்றது என்று வள்ளலார் இடத்திலே கேட்டபோது, சுந்தரமூர்த்தி சாமிகள் இன்னும் 6 மாதத்தில் இறைவன் திருவடி நிழலை அடைவார் என்று வள்ளலார் கூறிய வாக்கின்படியே 1878 எண்ணி 6 மாதத்தில் நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார்கள். அவரது அதிஷ்டானம் புதுக்கோட்டை பொன்னமராவதி கொன்னையூர் முத்துமாரியன் ஆலயத்திற்கு உட்பட்ட அரிமளம் மார்க்கெட் பகுதியிலே அரிமளத்திலே நமது சுந்தரமூர்த்தி சாமிகளின் அதிஷ்டானம் அமைந்துள்ளது. சுந்தரமூர்த்தி சாமிகள் தனது வாழ்நாளிலே 22 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார்கள். அவர் முதலாக கும்பாபிஷேகம் நடத்தியது தான் சித்தி அடைந்த அரிமளத்திலே உள்ள கோவிலில். இறுதியாக கும்பாபிஷேகம் நடத்தியது தான் அவதரித்த கங்கை கொண்டானிலே உள்ள சிவன் ஆலயத்தில். இவ்வாறு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய சுந்தரமூர்த்தி சாமிகளின் அதிஷ்டானம் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்திலே உள்ளது. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து அரிமளத்திற்கு பஸ் வசதியும் உள்ளது. சித்தர்களின் ஜீவ ஆலயத்தை வணங்குவதால் முன்னோர்களின் சாபமும் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும். ஓம் நமச்சிவாய். ஆடிய